வந்திருக்க? கோயிலுக்கு வந்திருக்கேன். ஆசை முகம் குழலாட பாவை தவம் உனக்காக நாடி வரும் நிழலாக துணையாக வா. நானிலமும் திரையாட வாழ்த்தி வரும் வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம திருச்சி நகரத்தில் மையத்தில் அமைஞ்சிருக்கக்கூடிய உச்சி விநாயகர் தாயுமானவர் கோயிலுக்கு தான் போகிறோம். திருச்சிக்கு ஒரு வேலையாக போயிருந்தோம். அப்படியே உச்சி விநாயகரை பார்த்துட்டு தாயுமானவர் சன்னதிக்கும் போயிட்டு வரலான்னு கிளம்பிட்டோம். இந்த கோயில் ரொம்ப பழமையான கோயிலுங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இந்த உலகத்தோட முதல் தோற்றத்தில் இருக்கக்கூடிய மலை அமைப்பை கொண்டது தான் உச்சி விநாயகர் கோயில். சுமார் 217 அடி உயரத்திலையும் 474 படிகளையும் கொண்ட கோயிலில் உச்சி விநாயகர் உச்சியில் இருக்கார். நம்ம என்ட்ரன்ஸ்லேருந்து உள்ளே போகிறப்போ பல கடைகளை பார்த்துக்கிட்டே போகலாம். கோயிலோட கீழ்ப்புறத்தில் மாணிக்க விநாயகரோட சன்னதி இருக்குது. மாணிக்க விநாயகரை தரிசனம் பண்ணிவிட்டு கொஞ்சம் படிக்கட்டுகள் ஏறினாலே உச்சி விநாயகரோட கோயில் தெரியுது. கோயிலோட வெளிப்புறத்தில் இந்த கோயிலை கட்டின மன்னர்களோட சிற்பங்களை நம்மால் பார்க்க முடியுது. சோழர் கால சிற்பங்களும் பல்லவர் கால சிற்பங்களும் இங்கே காணப்படுது. இப்போ முதல்ல நம்ம தாயுமானவர் சன்னதியை போய் பார்க்கலாம். தாயுமானவர் சன்னதிங்கிறது இந்த கோயிலோட நடுத்தளத்தில் அமைஞ்சிருக்கு. கோயிலோட பல்வேறு தலங்களில் பல்வேறு மண்டபங்கள் இருக்குது. 100 மண்டபம் இருக்குது. சிவனோட சன்னதி இருக்குது. மௌனகுரு மடமும் இருக்குது. கோயிலே முழுசாக மலையை குடைஞ்சு கட்டியிருக்காங்க. அங்கங்கே பார்க்குறப்போ அந்த மலையிலிருந்து எடுக்கப்பட்ட தூண்களை கொண்டு அற்புதமான பல சிற்பங்களும் செதுக்கியிருக்காங்க. எப்போவுமே திருச்சிங்கிறது ஒரு பரபரப்பான நகரமாகவே இருந்திருக்கு. ஒரு வணிக நகரமாகவும் இருந்திருக்கு. அப்படிப்பட்ட ஒரு வணிக நகரத்தோட மையப்பகுதியில் பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடியே இருந்து பல்வேறு வணிகங்கள் நடந்து அதற்கு மையமான இடமா இந்த திருச்சி உச்சி பிள்ளையார் விநாயகர் கோயில் இருந்திருக்கு. இப்போ நம்ம தாயுமானவர் சன்னதியை பார்க்குறோம். தாயுமானவர் சன்னதியோட மூலவர் சிவபெருமானை வணங்கிட்டு கீழ்ப்புறத்திலேயே அம்மனோட தனி சன்னதி இருக்குது. இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஓவியங்களும் பாருங்கள். இந்த ஓவியம்லாம் அவ்வளோ ஒரு அற்புதமான ஓவியங்களாக இருக்குது. உள்புறத்தில் நான் பார்த்ததில் தட்சிணாமூர்த்தியோட சன்னதிங்கிறது ரொம்ப அற்புதமாக இருந்துச்சு. கீழ்ப்புறத்தில் அவரை வணங்கும்படி கல்வெட்டுக்கள் செதுக்கப்பட்டு இருந்துச்சு. இங்கே இருக்க தட்சிணாமூர்த்தியை கொஞ்ச நேரம் உட்காந்து தியானம் பண்ணிட்டு நம்ம கோயிலோட மற்ற பகுதிகளை போய் பார்க்கலாம். கோயிலோட எல்லா பக்கங்கள்லையுமே ஓவியங்கள் அவ்வளோ ஒரு அற்புதமாக வரைஞ்சிருக்காங்க. நகரப்பகுதியில் மையத்தில் போய் பொறுமையாக ரசிக்கக்கூடிய ஒரு அற்புதமான கோயிலாக தான் இந்த கோயில் இருக்குது. அவ்வளோ ஒரு ஜன நெருக்கடி இருக்கக்கூடிய இடத்தின் மையப்பகுதியில் இப்படி ஒரு அற்புதமான கோயில். இது அம்மன் சன்னதியோட கோபுர பகுதி. ஒரு வெளிப்பகுதியிலேயே மன்னர்களோட சிற்பங்கள் செதுக்கப்பட்டிருக்கு. இங்கேருந்து பார்க்குறப்பையும் உச்சி விநாயகரோட சன்னதி தெரியுது. இன்னும் கொஞ்சம் படிக்கட்டுகள் ஏறினா உச்சி விநாயகர் அடைஞ்சிடலாம். இது பல்லவர் கால தூண். மலையோட உச்சி பகுதியில் பல்லவர் கால குடவரையும் மலையின் கீழ்ப்பகுதியில் மற்றொரு குடவரையும் இருக்குது. அதையும் போய் பார்க்கலாம். இந்த குடவரையில் பல்வேறு சிற்பங்களும் தமிழ் கல்வெட்டுகளும் இருக்குது. அதையும் நம்மளால் பார்க்க முடியுது. ஆனால் இதோட உள்பகுதியில் போகாதபடிக்கு
தொல்லியல் துறையால் இந்த கல்வெட்டுக்கள் பாதுகாக்கப்படுது. பல்லவர் குகையை கடந்து நம்ம மலையோட உச்சிக்கு போகலாம். குறைவான படிகளே கொண்ட ஆனால் அற்புதமான ஒரு கோயில் தான் இந்த உச்சி விநாயகர் கோயில். இங்கே தாயுமானவர் சன்னதிக்கு அடையாளமாக சிவபெருமான், உச்சி விநாயகர் சன்னதிக்கு அடையாளமாக விநாயகரோட உருவங்கள் செதுக்கப்பட்டிருக்கு. மலையோட கீழ்ப்புறத்துலேருந்து பார்த்தா தெரியக்கூடிய அந்த சிவங்கிற போர்டு இங்கே தான் இருக்குது. இப்போ மலையோட உச்சி பகுதியை அணிஞ்சிட்டோம். இங்கே நம்ம பார்க்கக்கூடிய இந்த பாறைங்கிறது உலகத்தின் முதல் பாறை வகையை சார்ந்த மலைங்கிறது ஆராய்ச்சியின் மூலம் தெரியப்பட்டிருக்கு. இப்போ அப்படி ஒரு வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பாறையோட உச்சி பகுதியில் விநாயகருக்கு சன்னதி அமைஞ்சிருக்கு. இங்கே தனி படிக்கட்டுகள் இல்லை, அந்த பாறையிலேயே படிக்கட்டுகள் செதுக்கப்பட்டு பக்கவாட்டு பகுதியில் பாதுகாப்பு கம்பிகளோடையே வச்சுருக்காங்க. இப்போ நம்ம மலையோட உச்சி பகுதிக்கு போகலாம். மலையோட உச்சி பகுதியில் இப்போ நம்ம பார்க்குற இந்த அமைப்பு கார்த்திகை தீபம் ஏற்றுவதற்கு பயன்படுத்தக்கூடிய கார்த்திகை தீபம் இந்த இடத்துல தான் இருக்குது. இதில் தான் கார்த்திகை தீபம் ஏற்றுவாங்க. நம்ம பார்ட்னரும் முடிஞ்ச அளவுக்கு மலை உச்சி வரைக்கும் வந்துட்டாங்க. அதிசயம்தான். இங்கேருந்து நகரத்தோட முழு பகுதியும் நம்மளால் பார்க்க முடியுது. இப்போ நம்ம உச்சி விநாயகரை போய் தரிசனம் பண்ணலாம். இதுதான் அந்த கார்த்திகை தீப அமைப்பு. இங்கேருந்து பாருங்கள் நகரம் எவ்வளோ ஒரு அற்புதமாக தெரியுதுன்னு. இது திருச்சி மாநகரம். இங்கே இருக்கக்கூடிய இடங்கள்லையும் பல்வேறு சிற்பங்கள் செதுக்கப்பட்டிருக்கு. இது தாயுமானவர் சன்னதியோட கோபுரம். இதற்கு மேலே தான் உச்சி விநாயகர் சன்னதி இருக்குது. இந்த உச்சி விநாயகர் சன்னதியில் இருந்து நம்ம பார்க்கக்கூடிய இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்குது. வாங்க உங்களுக்கு நான் காட்டுறேன். இதுதான் காவேரி ஆறு. பார்த்திங்களா, இங்கேருந்து பார்த்தா ஸ்ரீரங்கம் கோபுரம் அற்புதமாக தெரியும். இதான் ஸ்ரீரங்கம் கோபுரம். உச்சி விநாயகர் கோயிலில் இருந்து ஸ்ரீரங்கம் கோபுரத்தையும் நம்மளால் தரிசனம் பண்ண முடியும். பின்புறத்தில் ஸ்ரீரங்க கோபுரங்கள்லாம் தெரியுது. அதுக்கு பக்கத்திலேயே திருவண்ணைக்காவல் கோபுரமும் தெரியும். ஆனால் அது சின்ன கோபுரங்கிறதுனால அந்தளவுக்கு தெரிய மாட்டேது. பொருங்க தேடி பார்த்து நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இந்த இடத்துக்கிட்ட தான் இருக்கும். அந்த தெரியுது பாருங்கள், அதுதான் திருவண்ணைக்காவு கோயிலோட கோபுரம். ஸோ இங்கேருந்து நம்மால் ஸ்ரீரங்கம் திருவண்ணைக்கா 2 கோபுரத்தையும் தரிசனம் பண்ண முடியும். காவேரி ஆறில் தண்ணி வரல இந்த டயத்தில், அதனால் காவேரி ஆறு வறண்டு போயிருக்கு. ஆனால் ஸ்ரீரங்கம் கோபுரம் தெளிவாக தெரியுது. விநாயகர் கோயிலேருந்து பெருமாள் கோயிலை நம்ம தரிசனம் பண்ணுறோம், ஸ்ரீரங்கநாதரை. ஸோ உச்சி விநாயகர் கோயிலுக்கு வந்தால் சிவபெருமானையும் தரிசனம் பண்ணலாம், விநாயகரையும் தரிசனம் பண்ணலாம், ஸ்ரீரங்கநாதரையும் தரிசனம் பண்ணலாம். 3 பேரையும் தரிசனம் பண்ணியாச்சு. நம்ம மலையை விட்டு கீழே இறங்க தொடங்கணும். மலையோட தாயுமானவர் சன்னதியின் இடதுபுறத்தில் பாண்டியர் கால குடவரை இருக்குது. வாங்க அதை போய் ஒரு பார்வை பார்த்துட்டு வரலாம். இப்போ தாயுமானவர் சன்னதியோட முகப்பு பகுதியிலேருந்து ஒரு தெரு போகும். அந்த வழியில் போனீங்கன்னா குடவரை திருவணை தனியாக இருக்கும். அந்த இடத்துக்கிட்ட தான் திருச்சியோட முக்கியமான குடவரை இருக்குது. போகிற வழியிலேயே ஒரு கருப்பு சாமியோட சன்னதி இருந்துச்சு. இதில் சிலையில் ஒரு பெரிய வால் அல்லது அருவா போன்றதை வச்சு தான் வணங்கிக்கிட்டு இருந்தாங்க. இதெல்லாம் தாண்டி கொஞ்சம் தூரத்திலே போனோம்னா அந்த தெருவோட முனையிலே எழுதியிருப்பாங்க குடவரை தெருன்னு. இந்த குறுகலான சந்து வழியில் போனோம்னா நம்ம கீழ்குடவரைகளை பார்க்க முடியும்.
இந்த கீழ் குடவரைங்கிறது கொஞ்சம் பிரம்மாண்டமான அமைப்பு தான். மலையோட கீழ்ப்புறத்தை குடைஞ்சு குடவரைகள் அமைக்கப்பட்டிருக்கும். இது இந்திய தொல்லியல் துறையால் பாதுகாக்கப்படுது. இந்த அற்புதமான குடவரையை பற்றி நம்மோட சேனலில் தனியாக ஒரு வீடியோவே இருக்குது, நேரம் கிடைச்சா பாருங்கள். திருச்சியோட மாநகரத்தில் மத்திய பகுதியில் அமைதியானதொரு கோவில் தரிசனம் பண்ணணும்னா இந்த உச்சி விநாயகர் கோயிலை ஒரு முறை போய் தரிசனம் பண்ணுங்க. இன்னும் இது போன்ற நல்ல நல்ல வீடியோக்கள் வருவதற்கு தொடர்ந்து நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே.